ஹலோ விவர்ஸ், இது திருப்பதியில் கீழே இருக்கிற இதில் கபிலர் தீர்த்தோ ஃபால்ஸு தாங்க. இது ஒரு சிவன் கோயில் தான். சிவன், ஆஞ்சநேயர், விநாயகர் எல்லாமே இருக்குங்க. முருகன் கோயில் இருக்குது, எல்லாம் கோயில் இருக்குது. எப்படி இந்த திருப்பரங்குன்றம்லாம் இருக்கும், மலைக்குள்ளே கோயில் இருக்கும்ல, அந்த மாதிரி மலைக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே தான் போகணும், போய் சாமி கும்பிட்டு வரணும். அதுக்குள்ளே இந்த ஃபால்ஸ் இருக்குது. இந்த ஃபால்ஸுக்கு மட்டும் நமக்கு ஃபோட்டோ அலௌடு. ஆனால் அந்த ஃபால்ஸ்லேயே அவங்களே லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது லைட் ஷோ மாதிரி, இப்படி லைட் கலராக ரெட் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நாங்கள் போனது கூட லைட் கலராக நைட்டில் போனனால லைட்டிங் வேறு அதில் இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு வியூ, நல்லா குளிர் வேறு. மார்கழி மாதம் வேறு. நாளைக்கு இன்றைக்கி ஸ்டார்ட்டு. நான் நேற்று போயிருந்தேன். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதுலேருந்து வெளியில் வந்தால் இங்கே வெளியில் கொஞ்சம் ஃபோட்டோ அலோடு இருந்துச்சு. இங்கேனுக்குள்ளே ஒரு நந்தி இருக்குது, அப்புறம் சிவன் இருக்குது. இங்கே இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய அகல் விளக்குல பெரிய திரி போட்டு அவங்க ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் கூட அவங்க தெலுங்குக்காரங்க எதுவும் புரியாது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. அப்புறம் கேட்டேன் என்னன்ட்டு. அவங்க சொன்னாங்க, இப்போ என்னோடய பிறந்த நாளுங்க. அவங்க தமிழ், ரொம்ப பேருக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கு ஆந்திராவில். ஆனால் என்னோடய பிறந்த நாளுக்கு நான் வருஷம் நான் இந்த மாதிரி பூஜை பண்ணுவேங்க அது அப்படின்னு சொன்னாங்கங்க. அதனால் சரின்னு அவங்களுக்கு நான் கூட தயங்கி வீடியோ எடுத்தேன். இல்லை பரவாயில்ல எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. சரி, நான் அதையும் வீடியோ எடுத்தேன். எல்லோரும் நான் இந்த பாதி பேர் அதில் நந்தி காதில் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு வேறு போனாங்கங்க. நாளைக்கு தான் மேலே அவ்வளோவா வீடியோலாம் நான் எடுக்க அளவும் கிடையாது. ஃபோனை நம்ம இது பண்ணிடணும், சரண்டர் பண்ணிடணும். இருந்தாலும் நான் வெளியில் மலை கீழே எடுத்திருக்கேன். அதை நாளைக்கு அப்லோட் பண்ணுறேங்க. ஓகேங்க, என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. இந்த மாதிரி ஒரு திரி நான் ஊர்லெலாம் பார்த்ததில்லைங்க. திரி அவ்வளோ பெரிய திரி. அப்புறம் எல்லா எண்ணெயும் கலந்து தான் இருக்கேன். நான் கூட நெய்யா இது என்ன எண்ணெய்ங்கன்னு கேட்டேன். எல்லாமே கலந்த எண்ணெய்ங்கன்னு சொன்னார். அவர் மாலையும் போட்டிருந்தாங்க. அவருக்கு அன்றைக்கி பிறந்த நாளாம். சரி, நான் அவருக்கும் விஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் விளக்கு வச்சாங்கங்க.